அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயல விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. திருவாடிப்பூரத்து சகத்துதித்தாள், திருப்பாவை 30 சிப்பினாள், பெரியாழ்வார் பெற்றெடுத்த வெண்பிள்ளையான ஸ்ரீ ஆண்டாள். ஆண்டாளுடைய திருப்பாவையினுடைய 4வது பாசுரம் இன்றைய நாள்பாட்டாக அமைந்திருக்கிறது, அனுபவத்துக்கு விஷயமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்திலே பர்ஜன்யன் என்பான் ஒரு தேவதை. அந்த தேவதை கோபிமார்களுடைய சம்முகமாக வந்து முன்னாலே வந்து, உங்களுக்கு நான் செய்ய வேண்டுவதென், உங்களுக்கு நான் என்ன பண்ண வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு கோபிமார்கள் அவன் செய்ய வேண்டுமவற்றை கையோலை செய்து கொடுக்கிறார்கள். இப்படி வியாக்கியானம் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அதாவது கீழ்ப்பாசுரத்திலே தீங்கின்னின் ஆடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு காட்டினார்கள். 3 மழை பெய்ய வேண்டும் திருநாமத்தை பாடினால் என்று. உடனே அந்த மழைக்கு அதிதேவதையாயிருக்கக்கூடியவன் பர்ஜன்யன். அவன் நேர வந்தான், கோபிமார்கள் நடுவில் வந்தான். அப்படி வந்து, உங்களுக்கு நான் கிஞ்சித்கரிக்க வேண்டும், உங்களுக்கு நான் கைங்கரியம் பண்ண வேண்டும், என்ன கைங்கரியம் பண்ண வேண்டும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறான். இங்க அவன் என்ன அபிப்பிராயத்தில் வந்தான் என்னால், சாட்சாத் சர்வேஸ்வரனான எம்பெருமான், பரமபுருஷனாயிருக்கக்கூடிய எம்பெருமான், சர்வவியாபியாயிருக்கக்கூடிய எம்பெருமான், தேவாதிதேவனாயிருக்கக்கூடிய எம்பெருமான், அவனே வந்து கோபிமார்கள் முன்னால கையை கட்டிண்டு நிற்கிறான்னா, அவனாலே நியமிக்கப்பட்டு, அவனாலே கட்டளையிடப்பட்டு, அவனுடைய ஆணைக்கு கீழ்ப்பட்டு நடக்கக்கூடிய நாம் கோபிமார்களுக்கு அடிமை செய்ய வேண்டாமா? அப்போ எந்த கோபிமார்களிடத்திலே பகவான் பவ்யமாய் இருக்கிறானோ அந்த கோபிமார்களுக்கு நாம கைங்கரியம் பண்ணினால் நமக்கு பகவானிடமிருந்து பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். அவனுக்கு அபிப்பிராயம். தது அனுகுணமாக அவன் என்ன பண்ணி இருக்கிறான் என்னால், நேரே தான் வந்திருக்கிறான். சாமான்யமா சொல்லும்படியான வார்த்தை. தேவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் நின்னவெண்ணோர் கால் நிலம் தோய்ந்து தொழுவர். அவளுடைய பாதமானது பூமியை ஸ்பர்சிக்கவே ஸ்பர்சிக்காது. அவ காலால பூமியை மிதிக்க மாட்டார்கள். மனுஷன் இருக்கிற பூமியில நாம எதுக்கு கால் வைக்கணும்? நாம வசந்தவர்கள் அல்லவா அப்படின்னு அவளுக்கு. மனுஷன் கொடுக்கிற அவிர்பாகம் வேணும், அதுக்கு ஒண்டி கை நீட்டுவா. நாம கொடுக்கிற இந்திராயஸ்வாகா வருணாயஸ்வாகா சோமாயஸ்வாகான்னு சொன்னா அதை வாங்கிக்கிறதுக்கு கை நீட்டுவா ஆசையா. ஆனால் நம்முடைய கந்தமே அவளுக்கு பிடிக்காது. அதனால என்ன பண்ணுவார்கள் என்னால், முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டு மூக்க மூடிண்டு கையை மாத்திரம் நீட்டுவார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் மனுஷிய கந்தமே பிடிக்காதவர்கள். அவா இன்றாக வந்து கோபிமார்கள் நடுவில் ஒருவாளா, ஒருவேளை படித்தவாளா இருந்தா வரலாம். சரபங்காசிரமத்துக்கு இந்திரன் வந்தான். சரபங்கர் எவ்வளவு பெரியவர், மகாத்மா. அவருடைய ஆசிரமத்துக்கு இந்திரன் வந்தான்னா சரி, பெரிய ஞானி. அதனால பூமியில கால் வைக்க கூடாது என்னும்படியான அதையும் தவிர்த்து அவரை பார்க்கறதுக்கு வந்தான், அவர் சொல்படி கேட்டானே துய வச்சுக்கலாம். ஆனால் கோபிமார்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலம், இடக்கையும் வலக்கையும் அறியாதவர்களான கோபிமார்களிடத்திலே அவன் வந்தான் எப்படி சொல்ல முடியும்னா, பகவான் அவனுடைய அடியவர்களிடத்துல சர்வேஸ்மை தேவா பலிமாவகந்தி, எல்லா தேவர்களும் இந்த உத்தமர்களான பாகவதர்களுக்கு காணிக்க செலுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. குரத்தாழ்வானிடத்துல அற்புதமான கேள்வி. தேவதாந்தரங்களை கண்டால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுவீர்கள்? எத்தனையோ தேவதை இருக்கு, இந்திரன், வருணன், யமன், ருத்ரன் எல்லாரும் இருக்கா. இவாளெல்லாம் பார்த்தீர்களே ஆனால் நீங்க என்னமா நடந்து போங்கோ அப்படின்னு கேள்வி. இந்த கேள்வி கேட்கிறவனுக்கு எப்படியும் கூறத்தாழ்வானும் அடைக்கிடணும்னு எண்ணம். அவரை எப்படியாவது தோற்கடிக்கணும். எப்படி தோற்கடிக்கணும்னா, நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கலாம். நாங்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாள், தேவதாந்தரங்களை மதிக்க மாட்டோம்னா, பொதுவாக தேவாலயத்தை பார்த்தால் பிரதட்சணமா போனோம்னு சாஸ்திரம்.
எந்த ஜந்துவையுமே நாமோ மட்டமாக நினைக்க கூடாதுன்னு சாஸ்திரம். யாரையும் நிந்திக்க கூடாதுன்னு சாஸ்திரம். எல்லாருக்கும் உரிய கௌரவத்தை கொடுக்கணும்னு சாஸ்திரம். அப்போ ஒரு அடிப்படையான மனுஷனுக்குண்டான சாஸ்திரத்தையே நீர் பின்பற்றலையே, தேவதாந்திரங்களை மதிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அவரை மட்டம் தட்டிவிடலாம். இல்லை, நாங்கள் மதிப்போம், தேவதாந்திரங்களை வணங்குவோம். அப்ப நீங்கள்லாம் என்ன பரமைகாந்தி ஸ்ரீ வைஷ்ணவாள், ஸ்ரீ வைஷ்ணவன் ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்லிக்கொண்டு தேவதாந்திரங்களை பஜனம் பண்றீரேன்னு கேட்டுடலாம். ரெண்டு விதத்திலையும் ஆபத்தான பதில் தான். இந்த பதில் சொல்லணும் அல்லது அந்த பதில் சொல்லணும். இதை சொன்னாலும் தப்பா போயிடும், அதை சொன்னாலும் தப்பா போயிடும். ஆனால் கோரத்தாழ்வான் திருமுன்பு யாராவது நிற்க முடியுமா? அற்புதமான விஷயம். எம்பெருமானாருக்கு வரும் சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஞானம் படைத்தவர் கோரத்தாழ்வான். வாசா மகோச்சர மகாகுண தேசிகாகிரிய கூராதிநாத, மொழியை கடக்கும் பெரும் புகழான். என்ன பெருமை இருக்கிறது! அப்படிப்பட்ட பெருமை படைத்தவரிடத்துல இந்த மாதிரி கேள்வி செல்லுமா? அப்பா கேட்கிற கேள்வியே தப்புன்னுட்டார் அவனிடத்துல. நீ இப்படி கேட்கக்கூடாது. தேவதாந்தரங்களை பார்த்தால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுவீர்கள்? இல்லை இல்லை, உங்களை பார்த்தா தேவதாந்தரங்கள் எப்படி நடந்து கொள்ளுவார்கள்? ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டார்களே ஆனால் தேவதைகள் எப்படி இருப்பார்கள்? வள்ளலே உந்தமர்க்கென்னும் நமந்தமர் கள்ளர் போல் அஞ்சி ஒதுங்கி வர்த்திப்பர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பக்கத்திலேயே போகாதீர்கள். யமகிங்கர சம்வாதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ பாசகஸ்தம் என்று. இதெல்லாம் வைத்துக் கொண்டு பார்ப்போமேயானால் பாகவதோத்தமர்களிடத்திலே தேவதாந்தரங்கள் பவ்யமாக நடந்து கொள்ளுவார்கள். அந்த கிரமத்தில் தான் பர்ஜன்யன் என்கிற தேவதவன் தான் மழைக்கு அதிதேவதையாய் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட பர்ஜன்யன் என்னும்படியான தேவதைக்கு கட்டளையிடும்படியான பாசுரம். நீ இப்படியெல்லாம் மழை பொழிய வேண்டும் ஆழிமழை கண்ணா, ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடைய பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ங்கமுதைத்து சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து கையோல செய்து கொடுக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல மேகம் மழை பொழிய வேண்டும், இதுதானே கோபிமார்களுடைய பிரார்த்தனை, கோபிமார்களுடைய கட்டளை. இதே வார்த்தை ஆண்டாளுடைய திருவாக்காக கொண்டால் மேகம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? மேகம்ன்ற சப்தத்துக்கு நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆச்சரியமான அர்த்தத்தை காட்டுகிறார்கள். மேகம்னாலே ஆச்சாரியன் மிக சேச்சனேன்னு தாத்து. எது பொழிகிறதோ எது ஜலத்தை கொடுக்கிறதோ அது மேகம்னு காட்டப்பட்டிருக்கிறது. காளமேக பெருமாள் அற்புதமாக திருமோகூரிலே எம்பெருமான் எழுந்தொள் இருக்கிறான். வழித்துணை பெருமாள்னு பேரு. தாளடைந்தோர் தங்கட்கு தானே வழித்துணையாம் காளமேகத்தை கதியாக்கி மீளுதலாம் ஏதமிலா விண்ணுலகில் ஏக வெண்ணும் மரண கேதமுள்ளதெல்லாம் கெடும். அப்ப அந்த பெருமானுக்கே காளமேகம் காளமேகம் என்று பெயராக அமைந்திருக்கு. ஏனென்னால் ஆழ்வார் பரமபதத்துக்கு போகணும், அவருக்கு வழித்துணையாகவும் இருந்தார். ஆழ்வார் போற வழியில வீதியானது வெயிலினாலே சுட்டதேயானால் என்ன பண்றது? வெயில் சூரிய கிரணங்கள் பட்டு வீதி பூமியானது ஒரே கொதித்ததேயானால் அங்க திருவடிகளை வைத்து ஆழ்வார் சென்றாரேயானால் ஆழ்வாருடைய திருவடியெல்லாம் கொப்பளிச்சுடுமே. அப்ப இந்த இடம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் குளிர்ந்திருக்க வேண்டும். அதனால் என்ன பண்ணால் காளமேகத்தை கதியாக்கி காளமேகம் கதியாயிற்று. ஆழ்வார் போவதற்கு முன்பாக அந்த மேகமானது ஜலம் தெளிச்சுட்டே போயிற்றான். முன்பெல்லாம் காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாளுடைய பிரம்மோத்சவத்தில் பெருமாள் 4 மணிக்கு புறப்படுவர். விடியற்கால வேலைனா ஒரு 3:30 மணிக்கு என்ன பண்ணுவார்கள் என்னால் அந்த லோக்கல் பாடி முனிசிபாலிட்டி இருக்காளே அவர்கள் ஒரு பெரிய டேங்கர்ல பெருமாள் போற வழியேற ஜலம் தெளிச்சுட்டே போவார். அந்த டேங்கர் மூலமாக ஜலத்தை அப்படியே தெளித்து கொண்டே வரும். ஒரு கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் பெருமாள் எழுந்தொழுகிறார்னா அந்த 6 கிலோமீட்டருக்கும் பெருமாள் எழுந்தொழுவதற்கு முன்பாக ஜலந்தளிப்பார்கள். அது கால வேளையிலும் உண்டு, மாலை வேளையிலும் உண்டு. அந்த மாதிரி எதுக்காகனா கோஷ்டியில எழுந்தருளும்படியான பாகவதோத்தமர்கள் அவர்களுடைய திருவடித்தாமர்கள் குளிர்ந்திருக்க வேண்டும். பூமி குளிர்ந்து விட்டால் தான்
அப்போ திரும்பு காலில் திரும்பி எழுந்தெழுகிற போது அவர்களுடைய திருவடி சுடாது என்னும்படியான விஷயம். அதே மாதிரி ஆழ்வாருடைய திருவடித்தாமர்களுக்கு குளிர்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்காக கால மேகமாக எம்பெருமான் மழையை வர்ஷித்துக் கொண்டு சென்றான் என்று காட்டக்கூடிய விஷயம். தாளதாமரை தடமணி வயல் திருமோகூர் நாளுமேவி நங்கமர்ந்து அசுரரை தகர்க்கும் தோளு நான்குடை சுருகுழல் கமல கண்கனிவாய் கால மேகத்தை எண்ணி மத்தொன்னிலம் கதியே அற்புதமா ஆழ்வார் காட்டிக் கொடுத்திருக்கிறார். அப்ப அங்க எம்பெருமான் மேகம், அந்த மேகத்தை விட சிறந்த மேகம் ஆச்சாரியனாகிற மேகம். ஆச்சாரியனைத்தான் மேகம் மேகம் என்று ஆச்சாரிய இதயத்திலே ஒரு பெரிய சூத்திரத்திலே காட்டிக் கொடுத்திருக்கிறார். பூண்ட நாள் சீர்கடலை உட்கொண்டு திருமேனி நன்னீரொத்து உயிரளிப்பான் தீர்த்தகராகி எங்கும் தெரிந்து ஞானகிரதத்தை பூரித்து தீங்கின்றி வாழ நிதி சொரிந்து அதுக்கு மேல நிலையாதே, அதாவது கொடுத்தது நிலையாதே, லஜ்ஜித்து வெளுத்து வெளுத்து கண்டுகந்து பரசமிருத்தியே பிரயோஜனராக இருக்கும்படியான அடியார் ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியார் உரையிலிடாதவர் குணந்திகள் கொண்டல் போல்வாரை மேகம் என்னும். ஆழ்வார் பல இடங்கள்ல மேகம் மேகம் மேகம்னு சொல்றார். மேகங்களோ உரையீர் திருமால் திருமேனியொக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர் உயிரளிப்பான் மாகங்கள் எல்லாம் திரிந்து நன்னீர்கள் சுமந்து நொந்த மாகங்கள் நோவ வருத்தும் தவமாம் அருள் பெற்றதே. மேகங்களே சொல்லுங்கள் மேகங்களே சொல்லுங்கள்னு மேகங்களை பார்த்து சொல்ற. அப்ப மேகங்களே சொல்லுங்கள்னு சொன்னாரே, என்ன சொல்லணும்? அந்த மேகமெல்லாம் கேட்டது. திருமால் திருமேனியொக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர். திருமால் திருமேனிக்கு சமானமான ஒரு சேர்த்தி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அவன் திருமேனி நீளமா இருக்கு, உங்க திருமேனி நீளமா இருக்கு. திருமால் திருமேனியொக்கும் யோகம் எப்படி பெற்றிருக்கிறீர்? ஒருவேளை தபஸ் பண்ணினீர்களோ? உயிரளிப்பான் இந்த சேத்தனர்களை எல்லாம் ரட்சிப்பதற்காக மாகங்கள் எல்லாம் திரிந்து அங்கங்க இருக்கக்கூடிய பல இடங்களிலே திரிந்து நன்னீர்கள் சுமந்து கட்டப்பட்டு ஜலத்தை தூக்கி தலையில வைத்துக் கொண்டு நொந்த மாகங்கள் நோவ உங்களுடைய திருமேனியானது வலிக்கும்படியாக வருத்தும் தவமாம். நீங்கள் பண்ணின தபஸ் அதுதானோ? லோகத்தை ரட்சிக்க வேண்டும். ஆறு தபஸ் பண்ணினாலும் கூட லோக ரட்சணார்த்தமாக தபஸ் பண்ணுகிறார்கள். அதுக்கு ஏத்தம் அதிகம். அதனால்தான் தருவனத்துள் யானியற்றும் தவ வேள்வி. விஸ்வாமித்திரர் ராமனை துணையாக கொள்ள வேண்டும் என்று தான் தபஸ் பண்றாரே, மோட்சம் போறதுக்கு தபஸ் பண்ணாரா? ஐக ஐஸ்வர்யத்துக்கு தபஸ் பண்ணாரா? கைவல்யத்துக்கு தபஸ் பண்ணாரா? இல்ல, லோகக்ஷேமத்துக்காக யானியற்றும் தவ வேள்வி. அது தபஸ் வேள்வியாக அமைந்திருக்கக்கூடியது அந்த யாகம். அப்ப யாகம் எதற்காகனா தவ வேள்வி, லோகக்ஷேமார்த்தமாக பண்ணப்படும்படியான யாகம். அதற்கனுகுணமாக பார்க்கிற போது உயிரளிப்பான் எல்லா விதமான ஜீவாத்மாக்களையும் காப்பதற்காக நீ ஜலத்தை தூக்கிண்டு போய் ஒரு இடத்துல இருந்து ஜலத்தை எடுத்துட்டு வந்து இன்னொரு இடத்துல பொழிகிறாயே, அந்த தபசு தானோ காரணம். பெருமாள் திருமேனியை போல உனக்கும் திருமேனி வந்துடுத்து அப்படின்னு காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறதுனால் அப்ப பார்க்கிற பொழுது இந்த இடத்துல மேகங்கள் மேகங்கள்னா ஆச்சாரியர்கள். ஏனென்றால் ஆச்சாரியர்கள் இங்கும் அங்குமாக திரிந்து அர்த்தத்தை எடுக்கிறார்கள். திரிந்துன்னா இவா பிசிக்கலா போக வேண்டியதில்லை, மென்டலா போற. அதாவது இவர்களுடைய மனசானது பற்பல விஷயங்களையும் பார்க்கிறது. சுவாமி இங்கேயே எழுந்தருளி இருந்தாலும் எத்தனை திவ்ய தேசத்தை பத்தி சுவாமிக்கு விசாரம், எத்தனை ஊர்களை பத்தி விசாரம், எத்தனை இடங்களை பத்தி விசாரம். அதை பத்தி இங்க இப்படி நடக்கிறதா, இங்க கைங்கறி நடக்கிறதா, இங்க என்ன ஆயிற்று, இந்த கோட்டி என்ன ஆயிற்று, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். எதற்காக? மாகங்கள் எல்லாம் திரிந்து. ஆச்சாரியருடைய திருவுள்ளம் இப்படி சுற்றி கொண்டிருக்கும் ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா, ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளம் சாஸ்திரங்கள்ல மூல முடுக்கெல்லாம் தெரியும். மேலெழுந்த வாரியாக நாம படிச்சுட்டு இதான் அர்த்தம்னு புரிஞ்சுட்டு போயிடுறோம். ஆனால் இந்த அர்த்தத்தை நிர்ணயம் பண்றதுக்கு ஆச்சாரியர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவா தெரியுமா? அவர்கள் ஒரு ஒரு சாஸ்திரத்துல ஓரிடம் விடாமல் பார்க்க வேண்டும். இதுதான் ஸ்ரீவச்சன பூஷணம் ஆரம்பத்தில் காட்டக்கூடிய விஷயம். வேதார்த்தம் அறுதியிடுவது, வேதார்த்தத்தை அறுதியிட வேண்டும்னா எப்படி அறுதியிட வேண்டும்? சர்வசாக்கா பிரத்யய நியாயம், சகல வேதாந்த பிரத்யய நியாயம்.
தனக்கு அபிமத்தமாக பிடித்த ஒரு அர்த்தம் அது இருக்கு, அந்த வாக்கியம் இருக்குன்னா இந்த வாக்கியத்துக்கு மற்ற இடங்கள்ல எப்படியெல்லாம் அர்த்தம் சொல்லி இருக்கு, இப்படிப்பட்ட வாக்கியங்கள் இருக்கு, இந்த வாக்கியங்களோட எதெல்லாம் சேரும் அந்த அர்த்தத்தை முதல்ல எடுத்து வச்சுக்கணும். இந்த வாக்கியங்களோட சேராதது எது, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சாஸ்திரத்தை முழுக்க பார்த்தால்தான். மகாபாரத சாரம் என்னதுன்னு சொல்லுன்னா 2 நிமிஷத்துல யாராவது படிச்சு சொல்லிட முடியுமா? சபாத லட்ச கிரந்தத்தையும் படித்தால்தான் அதனுடைய சாரத்தை எடுக்க முடியும். அதுல யாராவது கேள்வி கேட்டார்களே ஆனால் இங்க இப்படி இருக்கு அங்க இப்படி இருக்கு, இதுக்கும் அதுக்கும் பொருந்தலையே. ஸ்ரீராமாயணத்தையே நாம சேவிக்கிறோம், சேவித்த உடனே நமக்கு கேள்வி ஏற்படுகிறது. என்ன கேள்வி ஏற்படுகிறது என்னால், ராமன் ஒரு நாளும் பொய் சொல்லுவதில்லைன்னு சொல்லியிருக்கு, ஆனா சீதா பிராட்டியை விட்டு பிரிந்து கணகாலம் உயிரோடு இருக்க மாட்டேன்னு பெருமாள் சொல்றார். நஜீவேயம் கணமப்பி வினாதாம் அசிதேக்ஷணாம்னு. அப்ப பார்க்கிற பொழுது சீதா பிராட்டியோடு உடனே சேர்ந்துட்டாரா? அதுக்கப்புறம் போய் ராவணனை யுத்தம் பண்ணி வதம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சேர்ந்தார். கணகாலமும் இருக்க மாட்டேன்னு பொய் சொன்னார் ராமபிரான். அதனால வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற முரண்பாடு இது. ராமோ துர்நாபிபாஷத்தேன்னு ஒரு தரம் சொல்றார், நஜீவேயம் க்ஷணமபின்னு சொன்னவர் அடுத்த க்ஷணம் பிராண விட்டுருக்கணும், இல்லை சீத்தையோட சேர்ந்துருக்கணும், ரெண்டும் பண்ணல. ஏன் இது மாதிரி பண்ணியிருக்கார் அப்படின்னு கேள்வி கேட்டால் இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனால் நம்ம ஆச்சாரியர்கள் 2 இடத்தையும் சீர்தூக்கி பார்த்து ஆராய்ந்து சொல்லுவார்கள். இது சாமானிய விஷயத்துக்கு சொல்றேன். வசந்த விஷயம், வேதாந்த விஷயம், பேதஸ்ருதி அபேதஸ்ருதி இதெல்லாம் வெவ்வேறு இருக்கு. இந்த மாதிரி 1000 இடங்கள் இருக்கு சாஸ்திரத்தில், பரஸ்பரம் முரண்பாடு போலே தோத்தக்கூடிய இடங்கள். அப்ப இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, ராமனுடைய திருவாக்கு பிரகாரம் அவனுடைய பிராணன் போக வேண்டி இருந்ததுதான், ஆனால் அந்த பிராணனை போக விட்டாமல் இழுத்து ஒன்று பிடிச்சது. அது இழுத்து எது பிடிச்சது அப்படின்னா, சீதா பிராட்டி ராமபிரான் பிரிந்து விட்டானே என்கிற காரணத்துக்காக ராமபிரான் வந்து ஜட்டாயு மகாராஜரை பார்க்கிற போது, கொத்துயிரும் கொலையுருமாக இருக்கிற போது ஜட்டாயு மகாராஜர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக ராமபிராணன் தரித்தது. ஜட்டாயு என்ன சொன்னார்னா, யாம் ஓஷதிமிவ ஆயுஷ்மன், ராமா நீ தீர்காயுசா இருக்கணும், தீர்காயுசா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால ராமனுடைய உயிர் தங்கித்தே ஒழிய இல்லைன்னா இந்த வார்த்தையை சொன்னது உடனே போய் சேர்ந்திருக்கும். இது ஆச்சாரியால்னா பார்த்து சொல்ல முடியும். நாம எவ்வளவு ஸ்ரீராமாயணத்தை புரட்டி 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 பார்த்தாலும் நமக்கு தெரியாது. அதுதான் மாகங்கள் எல்லாம் தெரிந்து வேதாந்த சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தையும் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து தது அர்த்த நிர்ணயம் பண்ணக்கூடியவர்கள் வருத்தும் தவம். ஆச்சாரியர்கள் பண்ணக்கூடிய தபஸ் என்று காட்டப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கு. அவ மேகம் மேகம்ன்ற சப்தத்துக்கு ஆறச் சொல்ல வேண்டும் என்னால் ஆச்சாரியர்களை சொல்ல வேண்டும். அந்த ஆச்சாரியர்களை அழைத்து முதல் பாசுரத்தில் ஆச்சாரிய அன்வயத்துக்கு 6 காசையோ வாருங்கள். அந்த ஆச்சாரிய அன்வயம் வேண்டுமென்னால் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கட்டும். 2வது பாசுரத்தில் அந்த ஆச்சாரிய அன்வயம் ஏற்பட்டு விட்டதேயானால் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் என்னால் விலட்சணமான பலன்கள் கிடைக்கும். அந்த ஆச்சாரியன் கொடுக்கக்கூடிய பலன் அவர் சாட்சாத் மேகமாயிருக்கிறபடியாலே மேகத்தை போலே கொடுக்கிறார். ஆகவே அந்த ஆச்சாரியனிடத்திலே பலன் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். வாழ உலகினில் பெய்திடாய், உலகமானது வாழும்படியாக ஆச்சாரிய வரியரே நீர் மழை பொழிய வேண்டும். சிஷ்யர்கள் வாழும்படியாக அர்த்த விசேஷங்களை தேவரீர் சொல்லி அருள வேண்டும். வாழ உலகினில் பெய்திடாய். அப்ப அதுக்கு என்ன பலன்? சிஷ்யர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, மார்கழி நீராடா முதல் பாசுரத்திலேயே விண்ணப்பம் பண்ணினேன். நீராட்டம்னால் பகவானுடைய அனுபவம். அந்த பகவானுடைய அனுபவத்தை நாங்களும் பெற வேண்டும்னு பிரார்த்திக்கிறார்களோ இல்லையோ. அப்ப ஆச்சாரியன் மேகம். அப்ப ஆச்சாரியன் மேகம்ன்றதுக்கு ஆச்சாரியருடைய சூத்திரத்தில் காட்டினேன். அதுல என்ன காட்டி இருக்கிறார்னா, கண்ணீர் சோறும் அடியவர், உரையிலிடாதவர், குணந்திகள் கொண்டல், புயற்கை அருள்மாறி, இவாளெல்லாம் எடுத்து மேகம் என்னும். ஆழ்வார் பல இடங்கள்ல மேகம் மேகம் மேகம்னு சொல்றாரே, ஆறார சொல்றார். உத்தமரான பொய்கியாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவா 3 பேருக்கும் பேர் வைக்கிறார். அங்கரும்பி கண்ணீர் சோர்ந்தன்பு கூறும் அடியவர்
திருக்கோவலூர் திவிதேசம். அந்த திவிதேசத்தில் இருக்கிறமான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அந்த எம்பெருமானை முதல்ல ஒரு ஆழ்வார் போனார். அந்த திருக்கோவலூர்ல மிருகண்டு ரிஷியினுடைய ஆசிரமத்தில் படுத்துனுட்டார். அங்க சின்ன ரேழி இடைகள் இருந்தது, அதுல படுத்துனுட்டார். இன்னொருத்தர் வந்து கதவு தட்டுறார். ராத்திரி வேளை கதவு தட்டுறார். ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், 2 பேரும் உட்கார்ந்துக்கலாம். வரும் 2 பேரும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சாதாரணமா ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தோம். கல்யாணம்னு சொன்னா எந்த லாட்ஜில் ரூம் போட்டிருக்கேன், அந்த சௌல்ட்ரியில் ரூம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கா, நான் கம்ஃபர்டபுளாக தங்க முடியுமா, இதுதான் முதல் கேள்வி. நம்மளை யாராவது கல்யாணத்துக்கு வந்து இன்வைட் பண்ணாலே ஆனால் எந்த ஊரில் கல்யாணம், லோக்கலில் பெங்களூர்லன்னா கார்த்தால போயிட்டு வந்துடலாம் உடனே, இல்லை வெளியூரில் ஸ்ரீரங்கத்தில் கல்யாணம், ஆழ்வார் திருநகரில் கல்யாணம், சென்னையில் கல்யாணம்னா முதல் நாளே போகணும், விடியற்கால முகூர்த்தம், போய் எங்கே தங்கிறது அப்படின்னு. அந்த நாள் அப்படி கிடையாது. ஒரு பெரிய ஹால் இருக்கும், அந்த ஹாலில் அவரவர்கள் வந்து தங்குவார்கள். இப்படி தான் வழக்கம் இருந்தது. பெருப்பெருத்த கண்ணாலங்கள் செய்து பேணி நம் இல்லத்துள்ளே, சத்திரம் வைக்கிறதே இல்லை, பேணி நம் இல்லத்துள்ளே ஆத்திலேயே கல்யாணம் பண்ணுவார்கள். இன்னைக்கு அது மொத்தம் மாறி போச்சு. எனக்கு தங்கறதுக்கு தனிப்பட்ட இடம் வேண்டும், தனிப்பட்ட இடம் வேண்டும். யாராவது வந்தாள்னா அவர் வரேன்னு சொல்லியிருக்கார், அவர் வந்தால் தங்கறதுக்கு ரூம் இல்லையே. இங்க பக்கம் பக்கமா 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் இத்தனை பிளாட் வாங்கி வச்சிருக்கோம், அவ தங்கறதுக்கு ரூம் இல்லை. அந்த நாளில் ஒரே ஒரு கேமரா ரூம்னு ஒன்று இருப்போம். அதை கூட தமிழ்நாட்டில் சுத்துள்னுவா, வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன், சுத்துள்ள கொண்டு வச்சுட்டா அப்படின்னுவா. அந்த மாதிரி தான் சொல்லக்கூடியது. இங்க இவன் ஒத்தனுக்கு தான் இடம் இருக்கு, யாருக்கும் இடம் இல்லைன்னு தள்ளல பொய்கையாழ்வார். 2 பேரும் உட்காந்துக்கலாம், 2 பேரும் சமானமாக சுகப்படலாம், இல்லை சமானமாக கட்டப்படலாம். 3வது ஒருத்தர் வந்தார், 3 பேரும் நின்றுக்கலாம். என்ன தியாக மனப்பான்மை பாருங்க. ஒரு சோஷியல் கன்சர்ன், வரவாளை எப்படியெல்லாம் உபச்சரிக்க வேண்டும், எனக்கு சுகம் வேண்டும் கிடையவே கிடையாது. எல்லாரும் ஒருபடிப்பட்டு இருக்கலாம். பகவத் பிரசாதம் எல்லாருக்கும் வேணும்னு விநியோகம் பண்ணச்சு சமானமா பண்றாளா இல்லையா, அந்த மாதிரி தான். இதெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் ஆழ்வார் ஆச்சாரியாருடைய சரித்திரத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதுக்காக தான் அந்த சரித்திரங்களை எழுதி வச்சிருக்க. இதிகாச புராணங்களாமும் கூட மர்த்தியாவதாரஸ்திய மர்த்திய சிக்ஷணம், மனுஷனாக அவதாரம் பண்ணி மனுஷர்களை சிக்ஷிப்பதற்காகத்தான் எம்பெருமான் இத்தனை காரியங்களும் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு ட்ரெண்டே மாறி போச்சு. ட்ரெண்டுன்னு சொல்றாள், இதான் ட்ரெண்ட்ல இருக்கு இன்னைக்கு, இதான் இன்னைக்கு ட்ரெண்ட். இப்படிதான் நாம் அமைஞ்சிருக்கோம். அதனால்தான் நாம ஒருத்தர் பக்கத்தில் இருந்தாலும் கூட ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டோம். சமுதாயத்தில் ஒருத்தருக்கொருத்தர், தகப்பனாருக்கும் பிள்ளைக்கும் எத்தனை இடைவெளி, தாயாருக்கும் குழந்தைக்கு நடுவில் எத்தனை இடைவெளி, எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுக்குன்ற பழக்கமே போயிடுது. ஒண்ணுமில்லை, 2 பேர் உட்காந்து இன்னைக்கு பேசுறோமா, நான் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கேன், அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்காரு. யாரோ எவனோ எங்கேயோ பேசுறது நான் ஏன் கேட்கணும்? எங்க அம்மா பேசுறத கேட்க வேண்டாம், எங்க அப்பா பேசுறத கேட்க வேண்டாம், எங்க அண்ணா பேசுறத கேட்க வேண்டாம். அதெல்லாம் விட்டு அவளோட என்ன பேச்சு, இங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும். யாரோ என்னமோ சொல்லிட்டு இருக்கா, அவளுக்கு தோணிந்தெல்லாம். அதுவும் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வர விஷயங்கள் இருக்க, என்னென்னமோ விஷயம் ஹெல்த்துக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது சொல்லுவா. காலங்கார்த்தால் இதை மட்டும் சாப்பிடு, காலங்கார்த்தால் இதை மட்டும் சாப்பிடு, காலங்கார்த்தால் இதை மட்டும் சாப்பிடு. 10 ஐடியாஸ் வரும், 100 ஐடியாஸ் வரும். 100 சாப்பிட்டு இருக்க முடியும்? வேண்டவே வேண்டாம். நம்ம பெரியவர்கள் என்ன சொன்னார்களோ அதை கேளுங்க. அப்போ நம்முடைய சௌகரியங்களை பார்க்கிறோம், ஆனா அந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பெரியவர்கள் என்னமா பின்பற்றி கொடுத்து இருக்கிறார்கள். அப்போ 3 நிற்கலாம், நிற்கிறார். 4வதாக எம்பெருமான் தான் வந்தான். இவ 3 பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்க்கணும்னு ஆசை. பெருமாளுக்கு எது ஆசைனால், எதுக்காக பெருமாளுக்கு இவ்வளவு பெரிய பிரம்மோத்சவம் கொண்டாடணும்? திருவரங்கத்தில் திருநெடுந்தாண்டக உற்சவம் இன்று ஆரம்பம். இன்று தொடங்கி 11 நாள்கள் அற்புதமாக பகல் 10 உற்சவம், மேற்கொண்டு 40 உற்சவம் இருக்கு. இந்த உற்சவங்கள்லாம் எதற்காகனா, பெரிய திருநாள் என்றொரு வியாஜத்தை காட்டி, ஒரு சாக்கு, பெருமாள் அத்தனை பேரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறார்.
அந்த மாதிரி தான் இவா நடுவில் புகுந்து புறப்பட வேண்டும் என்று திருக்கோவலூருக்கு பெருமாள் தான் எழுந்தருளினார். இதைத்தான் பாசுரம் பாடுறார் திருமங்கையாழ்வார். தாங்கரும்போர் மாலிபட பறவையூர்ந்து தராதலத்தோர் குறைமுடித்த தன்மையானை ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்கட்கு ஆரமுதம். அவன் நடுவில் புகுந்துட்டான். அவன் எப்படின்னா திருக்கோவலூர் பெருமாள் அவ்வளவு பெருசா வளர்ந்தார். எப்படி வளர்ந்ததுன்னா குழாவரி வண்டிசை பாடும் பாடல் கேட்டு குழாமாக கூட்டமாக இந்த 3 வண்டும் பாடித்து. பொய்யார் பூதத்தார் பேயாழ்வார் என்கிற 3 வண்டுகள் பாசுரங்கள் பாட அதை கேட்டு தீங்கரும்பு. திருக்கோவலூர் பெருமாள் கரும்பு போல இருக்கார். கண் வளரும், கண்ணுனா கணுன்னு அர்த்தம். அதனுடைய கணுக்கள் இருக்கின்றனவே அவை வளர்ந்து கொண்டிருக்கின்றன. தீங்கரும்பு கண் வளரும் கழனி சூழ்ந்த திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே. அப்படி வளர்ந்துட்டாராம். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். திருக்கோவலூர் போனால் அங்க திருவுண்ணாழி பிரதட்சணத்துல பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்தை சுத்தி இருக்கிற பிரதட்சணத்துக்கு திருவுண்ணாழி பிரதட்சணம்னு பேரு. அங்க வாமனமூர்த்தி ரொம்ப அழகா இருப்பார், குள்ளமா இருப்பார். பெருமாள் ரொம்ப அழகா இருப்பார், ஆச்சரியமான அழகு. அந்த பெருமாள் தான் முன்னால் இருக்கிற பெருமாளாக ஆனார். தீங்கரும்பு கண் வளரும். முதலாழ்வார்கள் பாடுறதுக்கு முன்னால் அப்படி இருந்தார். முதலாழ்வார்கள் பாடின பிறகு அவ்வளவு பெரியவராக ஆகிவிட்டார். அப்ப அந்த முதலாழ்வார்கள் ஆறுன்னா ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர். 3 வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அழுதவர், தாரதாரையாக கண்ணீர் பெருக்கினவர், பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன் அரவணை மேல் கண்டு தொழுதேன். பொய்யாழ்வார் பாசுரம் பாடுறார். அவருக்கு ஆரமுதமாயிருக்கிறார். அடுத்தது அன்பு கூறுமடியவர். யார் அவர் அன்பு கூறுமடியவர் அப்படின்னு கேட்டால், பாசுரம் ஆரம்பத்தையும் அன்புல ஆரம்பிக்கிறார், முடிக்கிறதையும் அன்புல ஆரம்பிக்கிறார். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதெரியா அப்படின்னு முதல் பாசுரம் பூதத்தாழ்வார்து. கடைசியில பாசுரம் எந்த நலவன்னால் யானுடைய அன்பு. அப்ப அன்பு சொன்னவர் அவர் தானே, அன்பு கூர்ந்தவர் அவர் தானே. அன்பு கூறும் அடியவர் அவர். அடியவர்னா யாரு? நம்முடைய சம்பிரதாயத்துல அடியவன்னா பெருமாளுக்கு அடியவனாயிருக்கிறவன் அடியவன் அல்லன். பெருமானும் பிராட்டியுமான சேர்த்திக்கு அடியனாயிருக்கிறவன் தான். அதனால்தான் மிதுன சேஷத்துவம்னு நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுவார்கள். திருமாலே நானும் உனக்கு பழபடியேன். பெரியாழ்வார் சொல்றார், நான் உனக்கு பழபடியேன். மாலே, மாலேன்னா மாலே மயக்கமுடையவனே, நாராயணனேன்னு அர்த்தம். நாராயணா உனக்கு நான் அடியவன் சொல்லல. திருமாலே பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற நாராயணனே, ஸ்ரீமன் நாராயணா நான் உனக்கு அடியவன். அப்ப அடியவன் அடியவன் சொன்னா 2 பேரும் சேர்ந்து இருக்கிறவாளுக்கு தான் அடியவன். 2 பேர் திருவிளக்கேத்தினதும் இவர் வார்த்தை சொன்னாரே, முதல் திருவாக்கு அமைந்திருக்கிறது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். அப்ப திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு சொன்னபடியாலே அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு அடிமையா இருக்கக்கூடியவர். அதனால இவருக்கு அடியவர்னு பேரு. இவா 3 பேரையும் மேகம் மேகம்னு சொல்றார்கள் ஆழ்வார்கள். ஆக இவர்கள் அத்தனை பேரும் மேகம் எப்படி சுற்றி திரிந்து கொண்டிருக்குமோ அந்த மாதிரி திரிந்து கொண்டிருந்தவர்கள் ஓடி திரியும் யோகிகளாய், ஓடி திரியும் யோகிகளாக இருந்தார்கள். அவ ஒரு இடத்துல கிராமைக ராத்திரராய், ஒரு கிராமத்துல ஒரு ராத்திரி தான் தங்குமவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப இவாள மேகம்னு சொல்லணும். உரையிலிடாதவர், உருவின வாளை உரையிலிடாதவர். ஆக ஒரு கத்தி எடுத்துட்டு யார் யார் பகவானுக்கு மேன்மை இல்லைன்னு சொல்றாளோ அவள் தான் அடிச்சுடுவேன்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு இருக்கார். அடிக்கிறார்னா லிட்டரலா அடிக்கிறவர் இல்லை, தன்னுடைய பாசுரங்களை கொண்டு தன்னுடைய வாதங்களாலே சாஸ்திர ரீதியாக சொல்லப்படும்படியான அர்த்தங்களை கொண்டு அவர்களை கண்டிக்கும்படியான சுபாவம் படைத்தவர் அவர்தான் திருமழிசைப்பிரான். திருமழிசை ஆழ்வார் இருக்கிறாரே, அவருக்கு உரையிலிடாதவர், உரையிலிடாதவர்னு பேரு. அவரும் கூட ஓடித்திரியும் யோகியால்தான் பற்பல இடங்களுக்கு சாக்கியம் கற்றோம், சமன் கற்றோம், சங்கரனாராக்கி ஆகமநூல் ஆராய்ந்தோம், பாக்கியத்தால் செங்கட்கரியானை சேர்ந்தோம். இப்படிதானே ஓடி தெரிஞ்சிட்டு இருந்தார். ஆகவே ஓடித்திரியும் யோகி அவர்னு சொல்லும்படியான விஷயம். இப்படி காட்டப்படுவதாக அமைந்திருக்கக்கூடியது உரையிலிடாதவர் புயற்கை அருள் மாறி.
புயற்கை அருள் மாறினா அருள் மாறி அரட்ட முக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குழையர்வள் மங்கவேந்தன் கொத்தவேல் பரகாலன் கலியன் சொன்னான். அப்போ புயற்கை அருள் மாறின்னு சொன்னா திருமங்கையாழ்வார். இவர் தான் திருப்பிதி பிரிதி ஆரம்பிச்சு திருக்கோஷ்டியூர் பரியந்தமாக திவ்ய தேசமாக ஓடித்திரிந்தவர் மாகங்கள் எல்லாம். பெண்டியார் மண்டையேந்தி பிறன்மன சிறிதந்துண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார். எத்தனை திவ்ய தேசங்கள்! நெருநல் கண்டது நீர்மலை இன்னு போய் கருநல் சூழ் கண்ணமங்கையுள் காண்டுமே. நேற்று திருநீர்மலையில சேவிச்சேன், இன்னைக்கு திருக்கண்ணமங்கையில சேவிக்கிறேன். வர முடியுமா அந்த நாள்ல? இன்னைக்கு போகலாம். ராத்திரி திருநீர்மலையில சேவிச்சுட்டு அங்க நேரம் வந்து தாம்பரம் வந்து பஸ் ஏறினால் வந்துடலாம். கிளாம்பாக்கம் வந்து பஸ் ஏறினால் திருக்கண்ணமங்கைக்கு அடுத்தால போய் சேவிக்கலாம். ஆனா அந்த நாள்ல முடியுமா? பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வேங்கடத்துச்சியில் கண்டு போய் என்னையாளுடைய ஈசனை எம்பிரான் தன்னை யான் சென்னு காண்டும் தன்காவிலே வேலையாலிலை பள்ளி விரும்பிய பாலையார் அமுதத்தினை பைந்துழாய் மாலை ஆலியில் கண்டு மகிழ்ந்து போய் திருவாலியிலே எம்பெருமான சேர்த்தேன் ஞாலமுன்னியை காண்டும் நான்கூரிலே. அப்ப இப்படி சுத்தி கொண்டிருந்தவர் திவிதேசமாக உயிரிழப்பான் மாகங்கள் எல்லாம் தெரிந்த மேகம் புயற்கை அருள் மாறி. அடுத்தபடியாக குணந்திகள் கொண்டல் எம்பெருமானார். கேட்கவே வேண்டாம், எத்தனை இடங்கள்ல சுத்தி தெரிந்தார். சுத்தி திரிந்ததோடு அல்லாமல் அந்தந்த இடங்கள்ல மழை பொழிந்தார். அந்தந்த இடங்கள்ல மழை பொழிந்தார். காஷ்மீர் சென்று அங்கிருந்து போதாயன விருத்தி கிரந்தத்தை அதிகரித்துக் கொண்டார். டெல்லிக்கு சென்றார், அங்கிருக்கக்கூடிய அந்த பிபி நாச்சியார் மீது மழை பொழிந்தார். திருநாராயணபுரம் கர்நாடக பிராந்தத்துக்கு வந்து எத்தனை மழை பொழிந்திருக்கிறார். எத்தனை திவ்ய கஷேத்திரங்கள் உருவாகி இருக்கின்றன. பஞ்சநாராயண பிரதிஷ்டை. பூமிக்கு அடியிலே இருந்தவராய் இருக்கக்கூடிய நாரணனை வெளியிலே எழுந்துருள பண்ணி கொண்டு வந்தார். டெல்லி பாதுஷாவிடமிருந்து அந்த எம்பெருமான எழுந்துருள பண்ணி கொண்டு வந்தார். அது மாதிரி திருக்குறுங்குடியிலே எத்தனை செயல்கள், திருமலையிலே எத்தனை செயல்கள், திருவரங்கத்தில் எத்தனை செயல்கள், காஞ்சியிலே எத்தனை செயல்கள். அப்ப குணந்திகள் கொண்டல் அபாரமான திருக்கல்யாண குண பூர்த்தி படைத்தவரான கொண்டல்னா மேகம் அர்த்தம். அந்த ராமானுசர் இவாளத்தான் மேகம் மேகம்னு ஆழ்வார்கள் தங்களுடைய பாசுரங்களிலே காட்டுகிறார்கள். அப்போ மேகம்ன்ற சப்தத்துக்கு சுவாபதேசார்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா? இவர்கள் ஆழ்வார்களும் இருக்கிறார்கள், ஆச்சாரியர்களும் இருக்கிறார்கள். அப்ப ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் நமக்கு ஆச்சாரியர்கள் இல்லையா? அப்ப ஆச்சாரியர்கள் எல்லாரும் மேகம். இது வரைக்கும் இந்த சுவாபதேசார்த்தத்துக்கு அவதாரிக்க ஒரு மணி காலம் தான் இன்னைக்கு உபன்யாசம். இப்போ விஷயம் சொல்லணுமே. இப்போ மேகத்துக்கும் ஆச்சாரியர்களுக்கும் இருக்கக்கூடிய சாமியம், இது முதல் அவதாரிக்கை இப்ப சொன்னது. இது இரண்டாவது அவதாரிக்கை. மேகத்துக்கும் ஆச்சாரியாளுக்கும் என்ன சாமியமாக அமைந்திருக்கக்கூடியது? மேகம் என்ன பண்ணுகிறது? உப்புக்கடலிலே இருக்கக்கூடிய ஜலத்தை எடுத்துக்கொண்டு வந்து நேராக மேலே ஏறி நல்ல ஜலமாக உமிழ்கிறது. இது எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம். அதே மாதிரி ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் இருக்கிறார்களே, சாஸ்திரமாவது உப்புக்கடல். ஏன் சாஸ்திரத்தை உப்புக்கடல்னு சொல்லணும்? சாஸ்திரத்தை அமிர்தம்னு சொன்னா என்ன? அமிர்தம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாஸ்திரத்தை எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கிறது. திரைகுண்ய விஷயா வேதாக. இந்த வேதம் இருக்கிறதே, அது ஒரு மளிகை கடை மாதிரி. இந்த மளிகை கடை மாதிரி மால் மாதிரின்னு வச்சுக்கோங்க. திருமால் கிட்ட போனாலும் எதுவும் கிடைக்கும், மந்திரி மால்ல போனாலும் எதுவும் கிடைக்கும். அந்த மாதிரி சாஸ்திரத்தில் போனாலும் அதுவும் ஒரு மால் தான். அதுலேயும் எல்லாம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். நான் சத்துவகுணனிஷ்டனா இருக்கிறேனா பகவத் விஷயத்தை சாஸ்திரம் கொடுக்கும். ரஜோகுணனிஷ்டனா இருக்கிறேனா சொர்க்கம் போறதுக்கு வழியை காட்டும். தமோகுணனிஷ்டனா இருக்கிறேனா ஐகிக ஐஸ்வர்யத்தை பெறுவதற்கு வழியை காட்டும். விரோதி நிரசனத்துக்கு வழியை காட்டும். சாஸ்திரம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது. அது மாதிரிதான் பெருமாளும். பெருமாளை யார் வேண்டுமென்னாலும் அடையலாம்,
அவளுக்கு வேண்டிய அபேட்சித்தத்தை கொடுக்க வேண்டியது பெருமாளுடைய கடமை. ஒரு தகப்பனாருக்கு 4 குழந்தைகள் இருக்கா, ஒருத்தனுக்கு 20 வயசு ஆறுது, ஒரு குழந்தைக்கு 15 வயசு ஆறுது, ஒரு குழந்தைக்கு 8 வயசு ஆறுது, ஒரு குழந்தைக்கு 2 வயசு ஆறுது. இப்போ 20 வயசு குழந்தைக்கு கொடுக்கறது 2 வயசு குழந்தைக்கு கொடுக்க முடியாது. இந்த குழந்தைக்கு ஏற்றதாக அமைந்திருக்கக்கூடிய என்னென்ன பால் டப்பா வாங்கி கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கணும். 8 வயசு பையனுக்கு அவனுக்கு வேண்டிய விளையாட்டு சாமான்களை வாங்கி கொடுக்கணும். 15 வயசு பையனுக்கு அவனுக்கு வேண்டிய 2 சக்கர சைக்கிளை வாங்கி கொடுக்கணும். 20 வயசு பையனுக்கு அவனுக்கு பெருசாக மோட்டரைஸ்ட் வெஹிக்கிள் வாங்கி கொடுக்கணும். இந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறதே 2 வயசு குழந்தைக்கு நடவண்டி வாங்கி கொடுக்குறார், கொஞ்சம் வயசான குழந்தைக்கு 3 கால் சக்கர வண்டி வாங்கி கொடுக்குறார், இன்னும் கொஞ்சம் வயசான குழந்தைக்கு 2 சக்கரம் இருக்கிறது, அடுத்த பெரிய குழந்தைக்கு என்ன மோட்டார் வச்ச சைக்கிள். இப்போ இந்த தகப்பனாருக்கு 4 குழந்தைகளையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் பெருமாளுக்கு சத்வரஜஸ் தமோ குணனிஷ்டர்கள் 6 இருந்தாலும் எல்லாருக்கும் விஷயத்தை கொடுக்க வேண்டும். அதை விட்டுட்டு நான் பரமை காந்திகளை மாத்திரம் தான் காப்பாற்றுவேன், இவாளெல்லாம் பட்டினி அடிப்பேன்னா அப்புறம் வரண பெருமாள். பெருமானுக்கு இருக்கக்கூடிய வேலை இதுதான் அமைந்திருக்கக்கூடியது. இது பெருமாள் பண்ணக்கூடியது. அதனால தான் கோவிலில் பலி சாய்க்கிறார். எதுக்காக பலி சாய்க்கிறான்னா, காத்துட்டு இருக்கமா பூத பிரேத பிசாச்சங்கள்லாம் நமக்கு இவ்வளவு அன்னம் கிடைக்காதா, இவ்வளவு தீர்த்தம் கிடைக்காதா, பட்டினியோட காத்துட்டு இருக்கோம், அதெல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பெருமாளுக்கு. அதனால் அது பலிப்பீடத்துண்டு உட்கார்ந்துருக்கோம். அதனால தான் முதல்ல பலி சாதித்து விட்டு பிறகுதான் மற்றையோருக்கு கொடுக்கறது. இன்னும் பலி சாய்க்கலன்னு வா. கேரளாவில் போனோமே ஆனால் ஸ்ரீவேலி அது விசேஷம். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. தேவானாம் தானவானாம் சாமானியம் அதிதைவதம். அந்த மாதிரி எம்பெருமான இடத்துல போனால் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி தான் சாஸ்திரமும். சாஸ்திரம் எல்லாருக்கும் விஷயத்தை சொல்லியே ஆகணும். பிரசங்காத்து இந்த கதை ஒன்று ஞாபகம் வந்து சொல்லி, ஒரு பெரியவர் இருந்தார். ஆருக்காவது அன்னம் அளித்து விட்டுத்தான் இவர் போஜனம் பண்ணுவார். ஆருக்காவது சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் அவர் சாப்பிடுவார். அந்த மாதிரி இருந்தார். தினமும் தன்னுடைய திருமாளிகை வாசல்ல வந்து யாராவது அதிதிகள் இருந்தால் வரலாம் அழைப்பார். அடி என்னட்டு ஒருத்தர் வருவார். உடனே அவரிடத்துல ஒரே கேள்வி கேட்பார், பகவான் இருக்கான்னு நீர் நம்புறீரா? நம்புறேன். வரும். அவருக்கு ஆஸ்திகனுக்கு அன்னமிட வேண்டும், அவ்வளவுதான் ஆசை. கூப்பிட்டு தினமும் இது பண்ணிட்டு இருந்தார். அவளுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் புஜித்து கொண்டிருந்தார். இந்த மாதிரி பார்க்கச்சே ஒரு நாள் வாசல்ல கூக்குரல்றார், யாருமே வரல. இவர் 11 மணிக்கு கூப்பிட்டார். 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, 3 மணி ஆச்சு, 4 மணி ஆச்சு, 4:30 மணி ஆச்சு, ஒருத்தரும் வரல. 6 மணி காலத்துக்கு ஒரு தரம் போய் கூக்குரல் போட்டுட்டே இருக்கார். அப்புறம் ஒருத்தன் வந்தான், நான் சாப்பிட வரேன் சுவாமி அப்படின்னா. சரி, ஒரே ஒரு கேள்வி, பகவான் இருக்கான்றது நம்புறையா? ஐயா, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நான் பகவான் பகவான் அடிச்சுட்டு இருந்தேன், ஒத்தனும் சாப்பாடு போடல, சாமி சாப்பாடு போடல, ஆசாமி நீங்க தான் போடுறங்க. அதனால எனக்கு நான் மனுஷனை தான் நம்புறேன், தெய்வத்தை நம்புறேன் அப்படின்னா. அப்போ உனக்கு சாப்பாடு இல்லை போ அப்படியா நினைச்சுறான். அவனு அப்படியா, சரி, என்னுடைய நம்பிக்கைக்கு புறம்பா இருந்து நான் உங்ககிட்ட சாப்பிட வரல அப்படின்னு போயிட்டு. அதிதிக்கு சத்காரம் பண்ணல, அவரும் சாப்பிடல. ராத்திரி அப்படியே படுத்துட்டார் மயக்கமா. அவர் சொப்பனத்தில் பெருமாள் வந்தார். வந்து சாப்பிட்டியான்னு கேட்கிறார். புதுசா பெருமாள் அவனை பார்த்து கேட்கிறார். இல்லை சுவாமி. ஏன்? இன்னைக்கு அதிதிகள் ஒத்துருமே வரல, நான் ஒருத்தன் அனுப்பிச்சு வச்சேன் 4:30 மணிக்கு. ஐயோ, அவன் வந்து உன்னையே வாண்டான்னு சொல்றான், அவனுக்கு எப்படி சாப்பாடு போட முடியும்? அப்பா, அவனுக்கு நான் பொறுப்பெடுத்துட்டு இத்தனை நாள் நான் சாப்பாடு போட்டு இருந்தேன் தினமும். இன்னைக்கு உன் பொறுப்பில் அனுப்பிச்சேன், அவனை பட்னியா அனுப்பிச்சிட்டியே. அப்ப நாஸ்திகனுக்கும் உட்பட பெருமாள் தான் ரட்சிக்கிறார். அப்ப பெருமாளுடைய பொறுப்பு என்னன்னா எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியது. அதே மாதிரி சாஸ்திரத்தினுடைய பொறுப்பு எல்லாருக்கும் விஷயங்களை கேட்ட பண்ண வேண்டியதாக அமைந்திருக்கிறது. அப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் வசத்தியான விஷயம் இருக்குமா?
நீண்ட மலர்களும் மாமணியும் மலர் மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைக்கடல். சாஸ்திரம் அப்படி இருக்கு, எல்லாத்துக்குள்ள இருக்கு. முத்து இருக்கும், கிழிஞ்சல் இருக்கும், இன்னும் என்னென்னமோ இருக்கும், திமிங்கலம் இருக்கும், மீன் இருக்கும், வேண்டாத வஸ்துக்கள் இருக்கும், சிப்பி இருக்கும், அது உள்ள முத்து இருக்கும். அப்ப அந்த சாஸ்திரங்களாகிற கடலில் இருந்து நல்ல சுத்தமான ஜலத்தை எடுப்பது மேகம். ஆச்சாரியன் மேகம் பருகின சமுத்திராம்பு போலே நூற்கடல் இவர் வாயனவாய் திருந்தினவாறே வேதத்தை திராவிடமாக செய்தார் என்னவுமா. ஆச்சாரியத்தில் ஆழ்வார ஒரு மேகமாக காட்டும்படியான விஷயம். மேகம் பருகின சமுத்திராம்பு போலே, மேகம் சமுத்திர ஜலத்தை அப்படி பருகுகிறது. அதே மாதிரி நூற்கடல், நூற்கடல்னா சாஸ்திர கடல், இவர் வாயனவாய் திருந்தினவாறே, ஆழ்வாருடைய திருவாக்கிலே வந்தவாறே இவர் வாயினவாய் திருந்தினவாறே வேதத்தை திராவிடமாக செய்தார் என்னவுமா. வேதமானது திராவிட வேதமாக அமைந்திருப்பதற்கு காரணம் என்னன்னா ஆழ்வாராகிற மேகம் பருகினார் போலே. இதைத்தான் தேசிகனும் கூட குரு பரம்பராசாரத்திலே காட்டும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. மேகம் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமான தண்ணீராய் உமிழுமா போலே, சர்வதா சர்வோபஜீவியமாமே. அப்ப எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியறதா உப்பு ஜலம்னா? ஆராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த ஜலத்தை மதுரமான ஜலமாக கொடுக்கக்கூடியது. அதே போல சாஸ்திரத்திலே எந்தெந்த அம்சங்கள் எல்லாராலும் கை கொள்ள முடியாதோ அந்தந்த அம்சங்களை எல்லாம் தவிர்த்து சாரமான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அதனால ஆச்சாரியர்கள் மேகம், இது ஒரு அர்த்தம் காட்டப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியாக எல்லா இடத்திலையும் திரிகிறார்கள். ஏற்கனவே சொல்லிட்டார். பூண்ட நாள் சீர்கடலை என்கிற சூத்திரத்தை எடுத்து விவரிக்கிற போது ஆச்சாரியர்கள் ஆங்காங்கு திரிந்து திரிந்து தீர்த்தகரராமின் திரிந்து புதத்தாழ்வார் பாசுரம் பாடுறார். இருக்கிற இடத்தை எல்லாம் புனிதப்படுத்துகிறார்கள். மழை பெய்து இருக்கிற இடத்தை சுத்தப்படுத்துகிறார் போலே ஆச்சாரியர்கள் ஆங்காங்கு திரிந்து அந்தந்த இடத்தை சுத்தப்படுத்துகிறார்கள். பரிசுத்தமாக ஆக்கக்கூடியவர்களாக தாங்கள் அமைந்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அதுக்கு மேல இந்த ஜலம் இருக்கிறதே, மழை மேகம் இருக்கிறதே, சலிலேன சமீகிருதா, இந்த பூமியானது சலிலத்தாலே சமமாக ஆகிவிட்டது. சுக்ரீவன் சீதா பிராட்டியை தேடணும். பெருமான் வாலிவதம் பண்ணிட்டு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார். மழை காலம் வந்து கொடுத்து அபாரமா மழை பெய்தது. உடனே பெருமாள் சொல்றார், இப்ப வழியெல்லாம் அடைத்து விட்டு இருக்கும், எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்கு எங்கெங்கெல்லாம் மேடு இருக்குன்னு தெரியாது, எல்லா இடத்துலையும் ஜலம் சமமாக ஆகிவிட்டு இருக்கும். அதனால இந்த 4 மாச காலம் மழை நிற்கட்டும், அதுக்கப்புறம் போலாம், நீ அந்தப்புறத்துக்கு போனா நினைச்சுட்டார். அப்ப சலிலேன சமீகிருதா, சலிலத்தினாலே சமமாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடியது பூமி. அப்ப இந்த மழை பெய்து பள்ளம் மேடு என்றில்லாமல் எல்லாவற்றையும் சமமாக ஆக்கக்கூடிய நிலை. மேகம் மழை பெய்ததையானால் அப்படியாரு. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் தாங்கள் அற்புதமான அர்த்த விசேஷங்களை வர்ஷித்தார்களே. ஆனால் வித்வான் அவித்வான்ற வித்தியாசமே கிடையாது, எல்லாரும் ஞானவான்களாக ஆகிவிடுகிறார்கள். இவர் படித்தவர் நிறைய படிச்சிருக்கார், இவர் படிக்காதவர், இவர் ஒன்றும் படிக்கல, அதெல்லாம் கிடையாது, எல்லாரும் சமானமாக ஆகிவிடுவார்கள். பெரியவாச்சான் பிள்ளையினுடைய சரித்திரத்தில் ஆச்சரியமான விஷயம் காட்டப்படுகிறது. வாதிகேசரி அழகிய மணவாளஜியர், அன்போடு அழகிய மணவாளஜியர், அவர் முதல்ல ஒன்றும் தெரியாதவரா இருந்தார். பெரியவாச்சான் பிள்ளையினுடைய திருமடைப்பள்ளி கைங்கரியம், அவருக்கு எவ்வளவு உப்பு போடணும், எவ்வளவு புளி போடணும், புளியோரை எப்படி பண்ணணும், பொங்கல் எப்படி பண்ணணும், இதுதான் தெரியும் அவருக்கு. வேற ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவன்னா கூட தெரியாது, எழுத்தே படித்தவர் இல்லை. ஆனால் பெரியவாச்சான் பிள்ளை திருமாளிகையில அங்க கூடத்துல அவருடைய சிஷ்யர்கள் பல விஷயங்களை தாங்கள் சர்ச்சை பண்ணுவார்கள். இதுல எப்படி இருக்கு, ஸ்ரீபாஷ்யத்தில் எப்படி இருக்கு, பகவத் விஷயத்தில் எப்படி இருக்கு, தர்க்கம் எப்படி சொல்றது, வியாக்கரணம் எப்படி சொல்றது, இதெல்லாம் சேர்ந்து 10-8 சிஷ்யர்களாக இருப்பார். பெரியவாச்சான் பிள்ளை வெளியில போயிருந்தார். அப்போ இவர் திருமடப்பள்ளியை விட்டு வெளியில வந்தார். வந்து இந்த சிஷ்யர்கள்லாம் பார்த்ததும் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, ஒரு ஆசை, நீங்கள்லாம் என்ன படிக்கிறங்கோ? நான் சித்தாந்த கௌமுதி படிக்கிறேன் சொன்னா புரிய போறதா?
தர்க்க சங்கிரகம் படிக்கிறேன் சொன்னா புரிய போறதா? வேதார்த்த சங்கிரகம் படிக்கிறேன் சொன்னா புரிய போறதா? இவருக்கு எதை சொன்னா என்ன புரிய போறது? ஒன்றும் புரியாது. அதனால என்ன பண்ணினார்னா, அவர்கிட்ட வந்து நாங்கள்லாம் முசலகசலயம் படிக்கிறோம்னா. ஏன்னா முசலகசலயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்படின்னு ஒரு கிரந்தம். சரி, இவர் சந்தோஷமா போயிட்டார். ஆஹா, நாம கேட்டோம், இவா முசலகசலயம்னு படிக்கிறா, நமக்கு கூட ஒரு ஞானம் வந்து கொடுத்தோ, முசலகசலயம்னு ஒன்று இருக்கு, ஒரு கிரந்தம் இருக்குன்னு தெரிஞ்சு கொடுத்தோ. அவருக்கு சந்தோஷம். பெரியவாச்சான் பிள்ளை எழுந்தருளினார், அவர் பிரசாதப்பட்டார், எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இங்கே வந்து சிஷ்யாள்லாம் முசலகசலயம் சேவிச்சுட்டு இருந்தா அப்படின்றார். அவர் கண்ணில் ஜலம் வந்துடுத்து. ஏன் எப்படி இதை சொல்கிறேன்னு கேட்டார். இந்த மாதிரி அவா சொன்னா, ஐயோ இவரை பார்த்து பரிகாசம் பண்ணுறாரு, கைங்கரிய நிஷ்டராக இருக்கக்கூடியவரை பார்த்து இவா பரிகாசம் பண்ணுறாளேன்னு வருத்தம். அந்த வருத்தத்தினால் அவர் என்ன பண்ணினாருன்னால், நீ வா வந்து நான் அவா பரிகாசம் பண்ணியிருக்கா, இதுக்கு போய் இப்படி சிரிச்சுன்னு சொல்கிறியே, வா உட்கார் அப்படின்னு அன்னைக்கு ஆனா அவன் ஆரம்பித்தார். ஆல்பாபெட்ஸாக அப்போ தான் ஆரம்பித்தார். அவருக்கு ஆரம்பித்து அற்புதமான விஷயங்களை எல்லாம் சொல்லி அவரை வித்வானாக ஆக்கி முசலகசலயம்னு ஒரு புஸ்தகம் எழுதி அவாகிட்டே கொடுத்தார். அவர் முசலகசலயம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முசலம்னா ஒலக்க, கிசலயம்னா கொழுந்து. ஒலக்கையில் எங்கேயாவது கொழுந்து இருக்குமா? ஒலக்க வெட்டி போட்ட மரம் அது, அதில் கொழுந்து இருக்குமா? அது மாதிரி உமக்கு ஒன்றும் புரியாது, உமக்கு ஞானமே கிடையாதுன்ற அர்த்தத்தில் அவள் பரிகாசம் பண்ணா. அவள்லாம் வெல்கும்படியாக அந்த மாதிரி ஆக்கினார். இதுதான் சலிலேன சமீகிருதா. அப்போ பள்ளமாக இருக்கிறவனை கூட மேடாக ஆக்கக்கூடிய தன்மை. இதைத்தான் கண்ணன் இடத்துல கோபிமார்கள் பார்க்கிறார்கள். என்ன பார்த்தான்னா, அறிவொன்னும் இல்லாத குறைவொன்னும் இல்லாத. எங்களுக்கு அறிவில்லை, உனக்கு குறைவில்லை, அந்த மேட்டை எடுத்து இந்த பள்ளத்தில் சேர்த்துட்டா சமமாயிடும் இல்லையோ. ஆச்சாரியன் அத்தனை சிஷ்யர்களையும் ஏகாகாரமாக பார்ப்பார். அப்ப ஜலமானது எல்லா இடத்திலையும் சமமாக பரவுகிறார் போலே, மேகம் சமமாக பொழிகிறார் போலே ஆச்சாரியன் மேகமாகத்தாம் அமைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஆச்சாரியன் எப்பவும் விஷயம் சொல்லிட்டு இருப்பார் இல்லையே, கால விசேஷங்கள்லான விஷயம் சொல்லுவார். எது போலன்னா, மேகத்தை போலே மான்சூன் வந்தால் தானே மழை பெய்யுறது. அந்த மாதிரியாக கால விசேஷங்கள்ல 10 பேர் இந்த மாதிரி கோஷ்டியாக அமைந்திருக்கிறார்கள். அப்பதான் ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுவார். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய நிலை அதனால் அமைந்திருக்கிறது. அடுத்தது, மழை பெய்யாவிட்டால் ராஜ்யத்தில் என்ன ஆகும்? ரோமபாதனுடைய ராஜ்யத்தில் 12 வருஷ காலம் மழை இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு வர்ணிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ மழை பெய்யாவிட்டால் பீடை அதிகமாகும், வியாதி துர்பிக்ஷ தஸ்கரங்கள்லாம் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஆச்சாரிய உபதேசம் இல்லாவிட்டால் லோகம் க்ஷீணிச்சு போயிடும். ஆச்சாரியர்கள் இருந்தால்தான். அதனால்தான் அவ்வப்பொழுது ஆச்சாரியர்களை அவதரிப்பிக்கிறான் எம்பெருமான். அவ்வப்பொழுது ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ணுகிறார்கள். சீதா பிராட்டி சொல்றா, இஹ சந்தோ நவாசந்தி சதோவா நானுவர்த்தசே ததாஹி விபரீதா தே புத்திராச்சார வர்ஜிதா. ஐயோ, இந்த ஊர்ல சத்துக்களே இல்லையா? சத்துக்கள் இருந்தால் ராவணா நீ இப்படி இருக்க மாட்டியே. அப்போ ஆச்சாரியர்கள் இருக்க வேண்டும். அந்தந்த ஊர்ல ஆச்சாரியர்கள், சிரேஷ்டர்கள், பிராமணோத்தமர்கள் அவர்கள் இருக்கிற இடத்துல தான் நியாய அநியாயங்களை எடுத்து சொல்லுவார். தவறுகள் அதிகம் நடக்காத இருக்கும். அந்த பெரியவர் இருக்கார், அவர் எதிரே இப்படி பண்ணலாமான்னு. அதுக்காகவே இவர்கள் ஒரு ஊர்லேயும் ஒரு ஆச்சாரியர், ஒரு பெரியவர், சாஸ்திரம் வாசித்தவர் இருக்க வேண்டும். அதனால்தான் கிராமத்தில் அந்த காலத்தில் அக்ரஹாரம்னு வச்சிருந்தார். அக்ரஹாரம் இல்லாத கிராமம் இல்லையோ, அந்த மாதிரி இருந்தது இல்லையோ. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. அதுக்கு மேலே தெரிவிக்கக்கூடிய வார்த்தை, மழையானது சில கால விசேஷங்களில் எவ்வளவு பெய்தாலும் அதுக்கு திருப்தியே இல்லை, அடிச்சுட்டே இருக்கு. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் சில சமயங்களில் உபதேசம் பண்ண ஆரம்பித்தார்களே ஆனால் அவளுக்கு திருப்தியே ஏற்படுறது. இன்னும் சொல்லணும், இன்னும் சொல்லணும், இன்னும் சொல்லணும் அப்படின்னும்படியாக அமைந்திருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது, நான் உங்களுக்கு இவ்வளவு மழை பெய்தனே, நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? மேகம் கேட்கிறதா? அந்த மாதிரிதான் ஆச்சாரியனும் கைமாறு கருதாமல் யாரிடத்துல இருந்து எதையுமே எதிர்பார்க்கிறது இல்லையே. நிரபேட்சராக இருக்கக்கூடியவர். எம்பெருமான் கூட சாபேட்சன்னு எப்போது சொல்லலாமோ என்னமோ.
ஆனால் நிரபேட்சராக எல்லாவற்றிலும் பூர்ணராக இருக்கக்கூடியவர் எம்பெருமான். அப்படி பூர்ணனோ அப்படி ஆச்சாரியனும் பூர்ணர். ஏற்கனவே விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன். திருக்குறுங்குடி நம்பி போலதான் திருக்குறுகூர் நம்பியும் ரெண்டு பேரும் நம்பி பூர்ணர்கள்னு காட்டக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது. சில சமயங்கள்ல நீர்த்துளிகளாகவும் ஒரு மேகம், நல்லா பெருசா கருத்து மேகம் இருக்கே, நிறைய கொட்ட போறது அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். நாம பிற்பாடா இருப்போம், வெறும 4 தூரல் தூரிட்டு ஓடி போயிடும். சில சமயங்கள்ல ஆகாசம் வெளுத்து இருக்கு, ஒண்ணுமே இல்லையே, இப்ப எங்க மழை வர போறது அப்படின்னு கொடை கூட எடுத்துன்னு போகாத, ரெயின் கோட் எடுத்துன்னு போகாத போவோம். அன்னைக்கு தொப்பலாம் நனைஞ்சு வரும், தொப்பமா நனைஞ்சு வரும். அப்ப கால விசேஷங்களிலே மழையானது கொட்டு கொட்டுன்னு கொட்டும், கால விசேஷங்களிலே தூற்றலாக ஆகிவிடும். அதே போல சில காலங்கள்ல ஆச்சாரியன், நீங்க ஆச்சாரியன் எழுதியிருக்கார், நிறைய சொல்ல போறார் அப்படின்னு கேட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு புஸ்தகமெல்லாம் எடுத்துன்னு வந்து உட்காந்துருப்போம். ஒண்ணுமில்லை, 4 சென்டென்ஸ் சொல்லிட்டு ஸ்ரீமதி ராமானுஜாயனமான்னு சொல்லி முடிச்சுடுவார். சில நாள்ல சரி அவகாசம் ரொம்ப குறைவா இருக்கு, எங்கிருந்து சொல்ல போறார், நமக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினைக்கிற போது அன்னைக்கு அர்த்தங்கள் வேதத்திலிருந்தும் இதிகாசத்திலிருந்தும் புராணங்களிலிருந்தும் தர்மசாஸ்திரங்களின் அர்த்தத்தை கொட்டுவர். எங்க பிரதிவாதி பயங்கர சுவாமி அப்படிதான். உபன்யாசம் சாதிச்சாருன்னா அவர்கிட்ட எல்லாம் வரும். அமரம் வரும், சாகுந்தலம் வரும், விக்ரமோர்வசியம் வரும். சாமானியாதிகாரிகளுக்கு இது சத்விஷயத்தோட சேர்த்து சொல்லுவார். அருளி செயல் பாசுரங்கள் வரும், வேத வாக்கியங்கள் வரும், வேதாந்த வாக்கியங்கள் வரும், இதிகாச வாக்கியங்கள் வரும், புராண வாக்கியங்கள் வரும். ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அவர். எது வேணாலும் எந்த பிரமாணமும் அவருக்கு எதிர வந்து நிற்கும், என்ன எடுத்துக்கோயேன், என்ன எடுத்துக்கோயேன், என்ன எடுத்துக்கோயேன் அப்படின்னு. அந்த மாதிரி கொட்ட வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள்னு சொல்லும்படியான விஷயம். இந்த ஆச்சாரியர்கள் சாதிக்க போகிறார்களா, அதாவது மழை பெய்ய போகிறதான்னு சாதகம்ன்ற பட்சியானது ஆன்னு வாயை திறந்து காத்துட்டு இருக்கும். சாதக பட்சின்றது மழை நீரை தவிர மத்தொன்ன புதிக்காது. அந்த மழை நீர் தான் அதுக்கு வயிறு நிரம்பறதுக்கு உண்டானது. அது சாதகம்னு கவிகளுடைய சமயத்தில் இருக்கக்கூடிய பட்சியான்னு. அந்த மாதிரியாக ஆச்சாரியர்கள் எப்ப அர்த்தம் சாதிக்க போகிறார்கள்னு சிஷ்யர்கள் காத்து கொண்டிருக்கிறார்களாம். யஸ்துதிம் யதிபதி பிரசாதினிம் வியாஜஹார யதிராஜ விம்சதிம் தம் பிரபன்ன ஜன சாதகாம்புதம் நௌமி சௌமிய வரயோகி புங்கவம். மணவாள மாமனிகள் அவர் அம்புதம் மேகமாக இருக்கிறார். அந்த அம்புதத்தினுடைய ஜலத்தை கொண்டு யார் உபஜீவிக்கிறார்கள்னா பிரபன்ன ஜன சாதக அம்புதம். பிரபன்ன ஜனங்களாக இருக்கக்கூடிய அந்த சாதகங்களுக்கு மேகமாகத்தாம் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லும்படியான வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரியாக மழையானது பெய்ததேயானால் நற்பயிர்கள் தாங்கள் அற்புதமாக வாழ்ந்து விடுகின்றன. அதே சமயத்தில் தீமையை தரக்கூடிய பயிர்கள் அழிந்து விடுகின்றன. நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன, நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது. நன்னாவசுரர் நவி பெய்த நல்லவமரன் பொலி வெய்தா என்னும்படியாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான நிலையாக அமைந்திருக்கு. அப்ப மேகம்னு சொன்னால் ஆச்சாரியன். லக்ஷ்மிநாதாக்கிய செந்தௌ சடரி ஜலதா பிராப்பிய காருண்ய நீரம். அற்புதமான ஸ்லோகம். லக்ஷ்மிநாதன் என்னும்படியான கடல், அங்கிருந்து சட்டாரி நம்மாழ்வாராகிற மேகம் தான் கருணை என்னும்படியான ஜலத்தை எடுத்துக்கொண்டு நாதமுனிகள் என்கிற மலை கொடுமையிடையிலே வர்ஷிக்க, அது உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகள் என்னும்படியான 2 அருவிகளாக கொட்ட, அது அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய யமுனாச்சாரியர் என்கிற குளத்திலே தேங்கி அங்கிருந்து 5 வாய்க்கால்களாக, அதாவது பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, திருவரங்க பெருமாளரையர், திருமாலையாண்டான் என்னும்படியான 5 வாய்க்கால்களாக பெருகி நேராக ராமானுசர் என்னும்படியான பெரிய ஏரியிலே தங்கி அங்கிருந்து 74 சிம்மாசனாதிபதிகள் என்னும்படியான 74 ஆச்சாரியர்கள் ஆக 74 சிம்மாசனாதிபதிகளான மதகுகள் இவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் என்னும்படியான பயிர் செழிப்பதற்காக பிரவகித்தது அப்படின்னு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அப்ப பார்க்கிற போது வீராணத்து ஏரி, நாதமுனிகளுடைய அவதார ஸ்தலமாய் அமைந்திருக்கக்கூடிய காட்டுமன்னார் கோயில் வீரநாராயணபுரம், அங்க பெருப்பெருத்ததா இருக்கக்கூடிய ஏரி, அங்கு தேங்கி இருக்கக்கூடிய அந்த ஜலமானது அந்த ஏரிக்கு 74 மதகுகள்.
அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியதுன்னு காட்டப்பட்டதாக அமைந்திருக்கிறது. ஆகவே அப்படி அமைந்திருக்கிற விஷயத்தில் பார்க்கிற போது ராமானுசன் தான் நமக்கு அமைந்திருக்கக்கூடிய உத்தம மேகமாகத்தான் எழுந்தருள் இருக்கிறார். அந்த ராமானுசரை தூது விடுற பாசுரம் தான் ஆண்டாள் மேக விடு தூது விடுகிறாள். விண்ணில மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள் மாமுத்த நிதிசொரியும் மாமுகில்காள் என்ன ஒன்றொன்றாக பார்க்கிற போது ஒரு மேகத்துக்கும் ராமானுஜர் அர்த்தம் என்ன காஞ்சிபுரம் சுவாமி ஆச்சரியமாக ஒரு உபன்யாசத்தில் காட்டினார். அந்த விஷயத்தை இப்போ எடுத்துட்டா இன்னொரு 1 மணி காலம் வேணும். மணி 7 ஆயிடுத்து. அதனால பாசுரத்தை மாத்திரம் சொல்லி 1-2 வார்த்தைகளை சொல்லி நிறுத்தி விடுறேன். 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் தான். ஆழிமழை கண்ணா ஆண்டாள் ராமானுசரை அழைக்கிறாளாம். ஆழிமழைக்கு அண்ணா பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே அப்படின்னு இருக்கும் இல்லையோ. ஆழிமழைக்கு அண்ணா ஒன்று நீ கைகரவேல். தேவரீர் சொல்ல வேண்டிய அர்த்தங்கள் சாஸ்திரார்த்தத்தை வேதாந்த சாஸ்திரார்த்தத்தை கிரந்தங்களாக காட்ட வேண்டும். சம்பிரதாயார்த்தம் சரணாகதி அர்த்தத்தை கிரந்தமாக காட்ட வேண்டும். எதையும் மறைக்கக்கூடாது. ஒன்று நீ கைகரவேல். சாஸ்திரங்களை சாஸ்திரங்களாகிற கடலிலே ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி எல்லாருக்கும் கேட்கும்படியாக எப்படி திருக்கோஷ்டியூரிலே எம்பெருமானார் தாம் அற்புதமாக அர்த்த விசேஷங்களை எல்லாம் கேட்டு அங்கு இருக்கக்கூடிய விமானத்தை அடைந்து ஆசையுடையவர்களை எல்லாம் அழைத்து சொன்னாரோ ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. எம்பெருமானுடைய திருமேனி பிரகாசமா இருக்கும். உள்ளுக்குள்ள எம்பெருமானை உடையவரானபடியாலே வெளியிலேயும் கூட அந்த பிரகாசம் தெரியும்படியாக இருந்து கொண்டு பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து எம்பெருமானாருடைய அவதார வைபவம் காட்டுகிற போது சேஷாவதார பூதர் எம்பெருமானார் ஓரர்த்தம் காட்டினார்கள். அடுத்தபடியாக வவுருதே பஞ்சபிர் ஆயுதைஹி முராரேஹே முராரியான எம்பெருமானுடைய பஞ்சாயுத ஆழ்வாருடைய அவதாரம்னு காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் பெரியோர்கள். அடையார் கமல தளர்மகள் கேழ்வன் கையாழி எண்ணும் படையோடு நாந்தகமும் படர்தண்டும் உன் சார்ந்தவில்லும் புடையார் புரிசங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கென்னிடையே இராமானுச முனியாயின இந்நிலத்தே ராமானுச முனியாக அவதாரம் பண்ணியிருக்கக்கூடியது எம்பெருமானுடைய பஞ்ச ஆயுதங்களும் என்று சொல்லும்படியான விஷயம். அதற்கனுகுணமாக ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து தாழாதே சார்ந்தமுதைத்த சரமழை போல் வாழ பெய்திடாய். அனைத்துலகும் வாழ பிறந்த எதிராச மாமுனிவரே எல்லாருக்கும் அர்த்தங்களை சாதிக்க வேண்டும் என்று தன் அண்ணனாரை ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திப்பதான ஆச்சரியமான பாசுரமாக அமைந்திருக்கிறது. இது இந்த பாசுரத்துக்கு சுவாபதேசார்த்தமாக காட்டிக் கொடுத்திருக்கக்கூடிய நிலை ஸ்ரீ காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி காட்டின அர்த்தம். தது அனுகுணமாக விண்ணப்பம் பண்ணினேன். இதில் சொல்ல வேண்டிய அர்த்தங்கள்லாம் நிறைய இருக்குது. மேலும் இன்னும் இருக்கோல்லையோ ஒரு 25 நாளைக்கு 26 நாளைக்கு அதுக்குள்ளே என்னென்ன அர்த்தங்கள்லாம் இந்த பாசுரத்துக்கு உண்டானதோ அதெல்லாம் அந்தந்த இடத்துல சேர்த்து விண்ணப்பம் பண்ணுவேன். கோஷ்டியார் எல்லோரும் இப்பொழுது இன்றைய நாள்பாட்டை அனுசந்தானம் பண்ண வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நாளைக்கு கிரமமாக உபன்யாசம் 6:30 மணிக்கு 6:30 8 மணி வரைக்கும். यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो यतिराज 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 जय